உதவியா இருக்கு. ஸோ அதனால ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி என் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது, அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேல வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா என்ற 2 சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் இந்த முயற்சியிலும் எனக்கு வந்து பெருசா நாங்க வந்து ஒரு தனி கும்பல், நாங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாவது சினிமாவில் டவுட் எதாவது ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான். ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். ஸோ அண்ணன் இந்த நேரத்தில் ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரும் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை, இதுதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதாவது 2வது சினிமா மேடை, அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பேருக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கலைஞர்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசு இருக்கு. ரொம்ப பேசுறதை பற்றி, ஏன்னா அன்பேஷம் படத்தில் ஒரு டைலாக் வரும். நாதன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்ல சொல்லி கமல் சார் கேட்பாரு, இல்லைன்னா லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அவரோட பத்தி ரொம்ப உயர்வா பேசுனா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம்
மேல்மேலும் வளர ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்க முருகனை நம்ம வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. இந்த ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் தான் ரசிகர்களுக்கு வெளியிட போகிறோம் யூடியூப்ல. ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த ப்ரெஸ். ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் அண்ட் எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள வந்து முதல்ல ஒவ்வொருத்தராக மேடை கலைக்க போகிறோம். இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்ற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் கதாபாத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்னை எல்லாரும் கிங் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்ட உடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் என்டர்டைன்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தரசி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஃபைனஸ்ட் ஃபிலிம், ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார் இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு ட்ரெயிலர்லேயே வந்திருக்கு. நாட்டில் கம்மியாக இருக்கும் கொடுப்பியா, ஜாஸ்தியாக இருக்கும் கொடுப்பியான்னு. கம்மியாக இருக்கும் தான் கொடுக்கணும். அப்போ யாரா நாட்டில் கம்மியாக இருக்காங்க? பணக்காரன் மட்டும்தானே. எல்லா எல்லாத்தையும் பணக்காரன். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார். தேங்க்யூ ஃபார் தி பர்சன்ஸ். நன்றி சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இது பண்ணிங்க, போடாதீங்க. காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே. திங்க் மியூசிக்கில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா நாங்கள் இதை போட்டுப்போம் ஆசையாக. ஓகே. என்ன ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க, அதனால் யாராக இருக்கீங்களா திங்க் மியூசிக் வந்து? ஓகே டன். சரி ஓகே டன். எனிவே ஓகே, மியூசிக் கட் பண்ணிடுங்க. டன். தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள், எல்லாம் கம்ஃபர்டபுள். ஓகே ஓகே டன். ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard-hitting film from a soft-looking and soft-spoken person. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமா தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனேன் அந்த படத்துல.
a very hard-hitting film, and the best part of Adi and his team is so humble, and even get team ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து they are so nice, accommodative, and one thing ரொம்ப தெளிவா சொல்லணும்னா this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. I want and I got it. அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினெட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் இங்கே சிவில் போலீஸர், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், எவ்ரி ஒன் we have done a wonderful job, I think. And Sundar sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you. And honestly, I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Entertainment. God bless you, Adi. Thank you, sir. Thanks a lot, sir. இது ப்ரெஸ்ஸுக்காக திங்க் மியூசிக்கோடைய வைஸ் பிரசிடென்ட் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன், இது மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும் விழா, ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டீங்கன்னு. ஓகே, போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வராது, ஸோ மியூசிக் போட்டுக்கலாம். ஸோ ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, டன் டன். ஓகே, உங்களோட கால் தான். உங்களுக்கு வேணான்னா வேணாம். ஓகே டன், வேண்டாம். ஓகே டன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர், நடிகர் திரு அழகம் பெருமாள் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார், இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வரலன்னா நீங்கள் பேசிக்கிட்டீங்களா? புலிப்பாளிங்க வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட்நைட் தான் வந்தேன். எழுந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்ட். இருந்தாலும் ஆதி படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி இப்போ திரும்ப ஒரு படம் வரவே இல்லையே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் ஆரலூசாகவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப். இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை. என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில
ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணேன். அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்குவோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி. ஆல்ரெடி என் கூட நட்பே துணை படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈஸியா நாங்க அனகா ரொம்ப ஒரு ஆல்ரெடி எல்லாரும் எங்க கூட கம்ஃபர்டபுளா, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த, எங்க கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃபா புல் ஆஃப் பண்ற படம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணோன்னு அனகா கிட்ட சொன்னேன். ஸோ மலையாளத்தில் பயங்கர பிஸியா இருந்தாங்க. உடனே அவங்க இது நடிச்சாங்க. தேங்க்யூ அனகா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது I was very excited because ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இட் லுக்ட் வெரி ஹியூஜ். But he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. So I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, so from the discussions to this very moment, the way he was handling things, that was he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. So thank you for believing that I can pull off something like this. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான, பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிம்ல. So I'm very very grateful for that. And ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட், ரிஸ்கி, சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் நண்பர்கள் எல்லாத்தையும் இந்த பெரிய இப்போ சார் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதில் எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸுக்கு கூட நான் நடித்தது ரொம்ப